வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி ஜாவாவிலையும் பைத்தான்லையும் இந்த ஹேஷ் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ நம்ம ஒரு டேட்டாபேஸ் டேபிளில் ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு இந்த மாதிரி க்ரெடென்ஷியல் ஸ்டோர் பண்ணும் பொழுது அந்த பாஸ்வேர்டை நம்ம என்ன பண்ணுவோம், என்கிரிப்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுவோம். நேரடியாக அதை நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு சீக்ரெட் வேர்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை மெசேஜ் டைஜஸ்ட், அதை MD5 அல்காரிதம், PGP, SA128, 256 சொல்லி நிறைய அந்த கிரிப்டோகிராஃபி அல்காரிதம்ஸ் இருக்குது. அதை வச்சு என்கிரிப்ட் பண்ணி தான் உள்ளே ஸ்டோர் பண்ணுவோம். திரும்ப அந்த யூசர் அதே பாஸ்வேர்டை கொடுக்கும் பொழுது அந்த ஒன்-வே ஹேஷிங் அப்படிம்பாங்க. அது என்ன நீங்கள் அந்த சீக்ரெட் கோட் கொடுக்குறீங்களோ அதுக்கான அந்த ஹேஷ் யூனிக்காக இருக்கும். மறுபடியும் அதே சீக்ரெட் கோட் கொடுத்தா தான் அந்த ஹேஷ் ஜென்ரேட் ஆகும். அதை போய் டேட்டாபேஸ் டேபிளில் மேப் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை ஜாவாவில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, பைத்தானில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரீசெண்டாக நான் ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதில் நான் Hashcode டேட்டாபேஸில் ஒர்க் பண்ணும்பொழுது இந்த மாதிரி யூசர் க்ரெடென்ஷியலை நான் SA256 அப்படிங்கிற அந்த அல்காரத்தை வச்சு நான் என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த என்னோடய எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சீக்ரெட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். அந்த பாஸ்வேர்டுக்கான அந்த ஹேஷ்கோட் ஜென்ரேட் ஆகி அதை நான் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு ஜாவாவில் மெசேஜ் டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி கிளாஸ் இருக்குது java.securityயில். அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன அல்காரத்தை யூஸ் பண்ண போகிறீங்கன்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதில் நிறைய அல்காரதம் இருக்குது. MD5, SA128, 256, SA3, 256 அப்படின்லாம் இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி டைஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் இந்த கெட் பைட்ஸாக இந்த பாஸ்வேர்டை வாங்கலாம். இங்கே பாருங்கள், லைன் நம்பர் 21. இந்த கோடை நான் ஏற்கனவே எழுதிட்டேன், ஏன்னா டைமை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இந்த வாங்கின இந்த பைட்ஸை மறுபடியும் நம்ம எக்ஸாடெசிமல் வேல்யூவாக மாற்றணும். அப்படி தான் பொதுவாக நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு தனி மெத்தட் எழுதி நம்ம ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி அந்த எக்ஸாடெசிமல் வேல்யூவை இந்த பைட்லேருந்து மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ நான் இந்த மெத்தட் ஜென்ரேட் ஹேஷ் அப்படிங்கிற மெத்தட் ஸ்டேட்டிக் மெத்தடாக இருக்கிறதுனால டைரெக்டாக கால் பண்ணுறேன். அதில் ஒரு சீக்ரெட் கோடு கொடுத்தா SA256 அல்காரிதம் அப்ளை ஆகி அது செட் ஆஃப் பைட்ஸை கொடுக்கும். அந்த பைட்ஸை எக்ஸாடெசிமலாக மாற்றி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 4G ஆரம்பித்து 7E முடிகிற மாதிரி ஒரு ஹேஷ் கோடு நமக்கு கிடச்சிருச்சு. இந்த எக்ஸாடெசிமல் வேல்யூவை தான் நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுவோம். இந்த சீக்ரெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ண மாட்டோம். இப்போ இதை நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் நான் பைத்தானில் எப்படி இதை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தேன். என்னோடய நோக்கம் என்னென்னா, எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸையும் நான் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த JDKலையும் பைத்தன் இன்பில்ட் அந்த இன்டர்பிரட்டில் இருக்கக்கூடிய லைப்ரரியை வச்சு இதை பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கம். ஏன்னா ஜாவாவில் அப்பாச்சியில் காமன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதில் இதை வச்சு சிம்பிளாக பண்ணலாம். அது ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. பைத்தனில் நம்ம எப்படி இதை பண்ணலாம், இதே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பைத்தனில் இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேஷ்லிப் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது, ஒரு லைப்ரரி இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக நம்ம எந்த அல்காரிதம்னாலும் என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஹேஷ்கோட் ஜென்ரேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஹேஷ்கோட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஹேஷ்லிவ் நீங்கள் டாட்னு வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லா அல்காரிதமே இங்கே வந்துடும். நமக்கு தேவையான அல்காரிதம் என்ன, அங்கே ஜாவாவுக்கு ஈக்குவலண்ட்டான SA256 அல்காரிதம். இப்போ இதில் நீங்கள் ஒரு சீக்ரெட் கோடை கொடுக்கணும். அதை பைட் அரேவாக கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பீன் கொடுக்குறோம். சீக்ரெட் அட் பாஸ்வேர்ட். இங்கே நான் ஜாவாவில் என்ன கொடுத்தனோ அதே டெக்ஸ்ட்டை தான் நான் இங்கேயும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு டாட் வச்சிங்க அப்படின்னா ஹெக்ஸ் டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம சீக்ரெட் கோடை கொடுக்குறோம், அதை SA256 அந்த கிரிப்டோகிராஃபி அல்காரிதம் அப்ளை பண்ணுறோம், அதை எக்ஸாடெசிமலாக மாற்றுறோம். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இது ஜாவாவில் ஜென்ரேட் ஆன ஹேஷ்கோட், இது பைத்தானில் ஜென்ரேட் ஆன ஹேஷ்கோட். ரெண்டுமே சிமிலராக இருக்குது. இங்கே நம்ம ஒரே லைனில் எங்கேயே பிரிண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேஷ்லிப்பும் பைத்தானோட ஒரு இன்பில்ட் அந்த டிஃபால்ட் பேக்கேஜ் தான் இது. ஸோ இது ஏன் இவ்வளவு காம்ப்ளெக்ஸாக ஜாவாவில் இருக்குங்கிறது தெரியலை. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். மேபி நான் JDK 17 வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். எந்த ஒரு டைரக்ட் சின்டாக்ஸ் ஃபார் ஜென்ரேட்டிங் ஹேஷ்கோடு கிடையாது. ஸோ பைத்தானில் அது ரொம்ப நாளாகவே இருக்குது. இந்த மாதிரி பைத்தான் 3ல் இந்த மாதிரியான சின்டாக்ஸ் பீனிங்லே இருக்குது. பைத்தானில் எப்பயுமே ஒரு வேலையை ரொம்ப எளிமையாக நம்ம சிம்பிளாக பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் நம்ம பைத்தானிக் வே ஆஃப் ஜென்ரேட்டிங் ஹேஷ்கோட். நீங்கள் எந்த ஒரு பாஸ்வேர்டை டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறதுனாலோ, உங்களோட வெப் அப்ளிகேஷன்லேயோ இல்லை ஸ்டாண்டர்டில் கம்பேர் பண்ணுறதுனாலோ நீங்கள் இந்த மாதிரி ஹேஷ் அல்காரிதம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ணிக்கலாம். நன்றி.